எல்லாருக்கும் வணக்கம். தற்போது நம்முடைய நாட்டில் SIR என்று சொல்லக்கூடிய தீவிர திருத்த வாக்காளர் படிவம் உங்களது BLO மூலம் படிவம் கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். இந்த படிவத்தை அஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளாமல் தீவிரமாக உங்களது படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். முதலில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு அதில் நிரப்புவது சிறந்தது. அதனை நிரப்பி ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொண்டு பின்னர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசல் படிவத்தில் நிரப்புங்கள். படிவம் கொடுக்கப்படாமல் போனாலோ அல்லது தவறாக நிரப்பி கொடுக்கப்பட்டாலோ உங்களது வாக்குரிமை பறிக்கப்படும். அதாவது உங்களது வாக்காளர் அடையாள அட்டை முற்றிலும் ரத்து செய்யப்படும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் நீங்கள் புதியதாக வாக்காளர் அடையாள அட்டைக்கு புதுப்பிட்டு அதன் பிறகுதான் வாக்களிக்க முடியும். ஆகவே இந்த படிவத்தை கவனமாக பூர்த்தி செய்யவும். உங்களுக்கு தெரியவில்லை எனில் உங்களுடைய BLOவிடம் நேரடியாக சென்று சந்தேகங்களை கேட்டு அதன் பிறகு பூர்த்தி செய்வது நல்லது. கட்டாயமாக உங்களது புதிய புகைப்படத்தை ஒட்டவும். அதேபோல் படிவத்தின் பின்புறத்தில் குறிப்பிட்டுள்ள ஆதாரத்திற்கான நகல் ஏதேனும் 2 நகலை இணைத்திடவும். கையொப்பம் போடவும் மறந்திராதீங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன் என்றால், இதேபோல் அஜாக்கிரதையாக இருந்த பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளனர் என்பதால் அதன் வீரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் குறிப்பிட்டுள்ளார். அவர் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட், வாக்குரிமை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். அதனால தான் ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி ஆர் ரைட் பட் ஆல்சோ ஆர் லைஃப். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இப்போது இந்த SIR நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது? கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. அந்த BLOன்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், வாக்குச்சாவடி நிலை அலுவலர். அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும். அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது.